1971 நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா ஈஸ்டர்ன் செக்டர் அதாவது பங்களாதேஷ் சைடில் ரொம்ப அஃபென்சிவாக செயல்பட்டாங்க. அதே சமயம் வெஸ்டர்ன் செக்டர் அதாவது பாகிஸ்தான் சைடில் இந்தியா ரொம்பவே டிஃபென்சிவாக செயல்பட்டாங்க. வெஸ்டர்ன் செக்டரில் இந்தியா டிஃபென்சிவாக இருக்கிறத பார்க்குற பாகிஸ்தான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பாகிஸ்தானுடைய இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை உடைக்கவும் வெஸ்டர்ன் செக்டரில் அவங்களுடைய உண்மையான பலத்தை நிரூபிக்கவும் இந்தியா சாச்ரோ ரைடை நடத்த முடிவு பண்ணுறாங்க. இந்த ரைட் மூலமாக பாகிஸ்தான் வீரர்களுடைய மன வலிமையை உடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இராணுவ தளபதிகளுடைய பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி பாகிஸ்தான் இராணுவத்தில் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்த பிளான் பண்ணுறாங்க. இது கூடவே எதிரிகளுடைய சப்ளை லைன்ஸையும் கம்யூனிகேஷன் லைன்ஸையும் கட் பண்ணுறதும் இந்த சாச்ரோ ரைட் பிளானுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. எதிரிகளுடைய இடத்துக்குள்ளேயே போய் இந்தியா செஞ்ச இந்த அதிரடி ரெய்டை கமாண்ட் பண்ணினது லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங். இந்த ரெய்டை கமாண்ட் பண்ணினதோட மட்டும் இல்லாமல் இந்த ரெய்டை பிளான் பண்ணினது, இந்த ரெய்டுக்காக வீரர்களை எல்லாம் ட்ரெயின் பண்ணினது, இந்த ரெய்டை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணினதுன்னு எல்லாமே லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் அவர்கள் தான். லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் மட்டும் இல்லை, ஜெய்ப்பூரோட மகாராஜாவாகவும் இருந்தார். 1971 ஆரம்பத்தில் இருந்தே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் எப்போ வேணாலும் போர் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவிச்சு. இதனால் போர் ஆரம்பிக்கிறதுக்கு பல நாட்கள் முன்னாடியே அவருடைய வீரர்களை சாச்ரோ ரைடுக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங். இது மட்டும் இல்லாமல் இந்த ரெய்ட் நடத்துறதுக்காக ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானக்ஷா அவர்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கினதும் லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் அவர்கள் தான். பாகிஸ்தானுடைய சிந்த் மாநிலத்தில் சாச்ரோ அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்திய எல்லையிலேருந்து கிட்டத்தட்ட இது 75-80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1971 சாச்ரோ ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருந்துச்சு. ஏன்னா இந்த சாச்ரோவில் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸுடைய ஒரு கேம்ப் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸோட விங் ஹெட் குவார்ட்டர்ஸும் சாச்ரோவில் தான் இருந்துச்சு. சாச்ரோவுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தால் தான் இந்த ரெய்ட் நடத்த சாச்ரோவை தேர்ந்தெடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் பலத்த பாதுகாப்போடு இருக்கிற சாச்ரோவை தாக்குறதன் மூலமாக இந்தியன் ஆர்மி எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நம்ம பாகிஸ்தான் இராணுவத்துக்கு உணர்த்த முடியும். இந்த காரணங்களால் தான் இந்த ரெய்டுக்கு சாச்ரோ தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலேருந்து சாச்ரோவுக்கு தார் பாலைவனத்தை கடந்து தான் போக முடியும். அதனால இந்த ரெய்டை டெசர்ட் ஸ்கார்பியன்ஸ் அப்படிங்கிற நிக்நேம் உள்ள 10 பேராஎஸ்எஃப் தான் செஞ்சாங்க. 10 பேராஎஸ்எஃப் பாலைவனம் சார்ந்த இடங்களில் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் செய்கிறதுல திறமை உள்ளவங்க. இந்த சாச்ரோ ரைடை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணின லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் தான் 10 பேராஎஸ்எஃப் உடைய கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தார். சாச்ரோ ரைடில் 10 பேராஎஸ்எஃப் உடைய 3 டீம்ஸை களமிறக்க முடிவு பண்ணினாங்க. இந்த 3 டீம்ஸுக்கும் வெவ்வேறு டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. ஆல்ஃபா டீமுக்கு சாச்ரோவுக்கும் உமர்கோட்டுக்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் லைன்ஸை அழிக்கிற டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாமல் கிரீன் பெல்ட் பகுதியில் உள்ள பாலங்களை அழிக்கிற பொறுப்பும் ஆல்ஃபா டீமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சார்லி டீம் இவங்க தான் இந்த ஆப்ரேஷனுடைய ஹிட் டீமாக செயல்பட்ட சார்லி டீமுக்கு சாச்ரோவில் இருக்கிற ரேஞ்சர் விங் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கி அழிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பிராவோ டீமுக்கு ரஹீமியார் கான் பகுதியில் உள்ள 2 ரயில்வே பாலங்களை அழிக்கிற டாஸ்க் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பாலங்களை அழிக்கிறது இந்தியன் ஆர்மியோட 12 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் வேகமாக முன்னேறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஆப்ரேஷனுக்காக வீரர்களை தரை வழியாக அவங்களுடைய இலக்குக்கு அனுப்ப பிளான் பண்ணினாங்க. அதனால இந்த ஆப்ரேஷனுக்காக ஜீப்ஸையும் ஜாங்காஸையும் பாலைவனத்தில் பயணிக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஜீப்ஸ்லையும் ஜாங்காஸ்லையும் FN MAG GPMGஸையும் Bren LMGஸையும் பொருத்தி இருந்தாங்க. இந்த ரெய்டுக்கு தேவையான பிளானிங், ப்ரிப்ரேஷன், ட்ரைனிங்கை எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுற ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க 10 பேராஎஸ்எஃப். 5 டிசம்பர் 1971 அன்னைக்கு நைட்டு இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ஃபா டீம் தான் முதல்ல பார்டரை கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆனாங்க. பாகிஸ்தான் சைடுடைய பாலைவனத்தில் இருந்த சாண்ட் டியூன்ஸில் பாகிஸ்தான் ஆர்மி ஒரு அவுட் போஸ்ட் அமைச்சிருந்தாங்க. அந்த அவுட் போஸ்ட்டில் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் நம்மளுடைய ஆல்ஃபா டீம் பாகிஸ்தான் உள்ள என்டர் ஆகிட்டதை பார்க்குறாங்க. உடனடியாக நம்ம வீரர்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரர்கள் உடனடியாக அங்கே இருந்த சாண்ட் டியூன்ஸுக்கு பின்னாடி கவர் எடுத்துக்கிறாங்க. பாகிஸ்தான் வீரர்களுடைய தாக்குதல் ரொம்பவே இன்டென்ஸாக இருந்துச்சு. நம்ம வீரர்களால் 1 இன்ச் கூட அங்கே இங்கேன்னு அசைய முடியல. நம்ம வீரர்களால் தொடர்ந்து முன்னேற முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இந்த நிலைமையில் இந்தியன் ஆர்மியோட நாயக் நிஹால் சிங் அவருடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவருடைய ஜீப்பை பாகிஸ்தான் அவுட் போஸ்ட்டை நோக்கி வேகமாக இயக்குறாரு. ஒரு கையில் ஜீப்பை ஓட்டிக்கிட்டே இன்னொரு கையால் அவருடைய ஜீப்பில் பொருத்தப்பட்டிருந்த லைட் மிஷின் கன்னை ஃபயர் பண்ணிக்கிட்டே வேகமாக முன்னேறி போகிறாரு. நாயக் நிஹால் சிங்கோடைய இந்த துணிகரமான செயல் பாகிஸ்தான் வீரர்களுக்கு நடுவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. பாகிஸ்தான் வீரர்களுடைய கவனம் முழுசும் நாயக் நிஹால் சிங் பக்கம் திரும்புது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி பதுங்கி இருந்த நம்மளுடைய மற்ற வீரர்கள் எல்லாம் வெளியில் வந்து பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்ட்டை ஒரே நேரத்தில் தாக்குறாங்க. இந்திய வீரர்களுடைய இந்த ஆக்ரோஷமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த அவுட் போஸ்ட்டை கைவிட்டுட்டு அங்கே இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் தப்பிச்சு போயிடுறாங்க. பாகிஸ்தானுடைய அவுட் போஸ்ட் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வருது. சாச்ரோ ரைடுடைய முதல் வெற்றி நமக்கு கிடைக்குது. அவுட் போஸ்ட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் எதிரிகளுடைய கண்ணில் படாமல் நம்ம வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி போகிறாங்க. 6 டிசம்பர் 1971 அன்னைக்கு லேட் நைட் சாச்ரோவுக்கு பக்கத்தில் போயிடுறாங்க நம்ம வீரர்கள். கொஞ்ச நேரத்தில் இந்த ஆப்ரேஷனுடைய ஹிட் டீமான சார்லி டீம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
இந்த சாச்ரோ ரைட் ரொம்பவே டஃப்பான ரைட். ஏன்னா சாச்ரோ டவுனில் ஆர்மி மட்டும் இல்லை, பாகிஸ்தான் சிவிலியன்ஸும் இருக்காங்க. நம்மளுடைய இந்த ரைடில் சாச்ரோவில் இருக்கிற பாகிஸ்தான் பொதுமக்களுக்கு எதுவும் ஆகாமல் பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கணும். அதனால் பொதுமக்களுடைய நடமாட்டம் இல்லாத அதிகாலை நேரத்தில் இந்த ஆப்ரேஷனை லான்ச் பண்ண முடிவு பண்ணுறாங்க நம்ம வீரர்கள். இந்த ரைடை லான்ச் பண்ணுறதுக்கான சரியான டைம் வந்ததும் ஒரு சின்ன பேட்ரோல் டீமை அனுப்பி ரேஞ்சர் விங் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிற ரூட்டை கிளியர் பண்ணுறாங்க. 7 டிசம்பர் 1971 அன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு இந்த ரெய்டுக்கான கிளியரன்ஸை கொடுக்குறாங்க பேட்ரோல் டீம். சாச்ரோ டவுனுடைய எல்லா என்ட்ரி பாயிண்ட்ஸையும் எக்ஸிட் பாயிண்ட்ஸையும் பிளாக் பண்ணிவிட்டு ரேஞ்சர் ஹெட் குவார்ட்டர்ஸை சுற்றி வளைக்கிறாங்க. அடுத்த சில நொடிகளில் இந்த ரெய்டுடைய ஸ்ட்ரைக் டீமான சார்லி டீம் ரேஞ்சர் ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே அதிரடியாக நுழைஞ்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதலில் பல எதிரி வீரர்கள் கொல்லப்படுறாங்க. எண்ணிக்கையில் நம்ம வீரர்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் இந்திய வீரர்களுடைய வேகத்தையும் ஆக்ரோஷத்தையும் பார்த்து மிரண்டு போகிற பாகிஸ்தான் வீரர்கள் ரேஞ்சர் ஹெட் குவார்ட்டர்ஸை கைவிட்டுட்டு சாச்ரோலேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த ஆப்ரேஷன் ஆரம்பித்த சில நிமிஷங்கள்லேயே சாச்ரோ டவுன் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. இந்த சாச்ரோ ரைடில் 17 எதிரி வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 12 பேர் போர்க்கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டாங்க. மீதம் இருந்த எதிரி வீரர்கள் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் 20 ராஜ்புட் பெட்டாலியன் சாச்ரோவுக்கு வராங்க. கைப்பற்றப்பட்ட பொசிஷன்ஸையும் சிறைபிடிக்கப்பட்ட பாகிஸ்தான் வீரர்களையும் 20 ராஜ்புட் பெட்டாலியன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய அடுத்த இலக்கை நோக்கி போகிறாங்க 10 பேரா SF. பாகிஸ்தான் உள்ளே வந்து இந்தியன் ஆர்மி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும் பாகிஸ்தான் ஆர்மி அலர்ட் ஆகுறாங்க. இதனால் அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமாக செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க நம்ம வீரர்கள். அவங்களால எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக முன்னேறி அவங்களுடைய அடுத்த இலக்கான வீர்வாவை நோக்கி போகிறாங்க 10 பேரா SF வீரர்கள். 8 டிசம்பர் 1971 அன்னைக்கு நள்ளிரவு 1:30 மணி வாக்கில் வீர்வாவில் இருக்கிற ரேஞ்சர்ஸுடைய கேம்புக்கு பக்கத்தில் வந்துடுறாங்க நம்ம வீரர்கள். சவுண்ட் கேட்டு பாகிஸ்தான் வீரர்கள் அலர்ட் ஆகிடுவாங்கங்கிறதுனால அவங்களுடைய ஜோங்காஸையும் ஜீப்ஸையும் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திடுறாங்க நம்ம வீரர்கள். கர்னல் MPS சௌத்ரி அவர்களுடைய தலைமையில் ஒரு பேட்ரோல் டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பேட்ரோல் டீம் வீர்வா ரேஞ்சர்ஸ் கேம்பில் இருந்த அப்சர்வேஷன் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் சத்தமே இல்லாமல் போகிறாங்க. பக்கத்தில் போனதும் கர்னல் சௌத்ரி ஒரு கிரனேடை அந்த போஸ்ட்டுக்குள்ளே வீசுகிறாரு. அந்த கிரனேட் பிளாஸ்ட் ஆனதும் நம்ம வீரர்கள் உள்ளே போய் தாக்குறாங்க. நம்ம வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் நடுவில் ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் நடக்குது. இந்த மோதலில் நம்ம வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களை தோக்கடிக்கிறாங்க. அப்சர்வேஷன் போஸ்ட்டில் இந்த மோதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வீரர்களுடைய மெயின் டீம் ரேஞ்சர்ஸ் கேம்பை தாக்குறாங்க. 10 பேரா SF உடைய இந்த அதிரடி தாக்குதலால் வீர்வாவில் இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் பயந்து போய் பீதியோடு இருந்தாங்க. அதனால கன்ஃபியூஷனில் நம்ம வீரர்கள் இருக்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் மார்டர்ஸை பயன்படுத்தியும் லைட் மிஷின் கன்ஸை பயன்படுத்தியும் ரேஞ்சர் கேம்பை தாக்குறாங்க நம்ம வீரர்கள். இந்த தாக்குதல் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கலை. பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கிட்டு அந்த கேம்பை கைவிட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. வீர்வாவும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. வீர்வாவை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தொடர்ந்து முன்னேறி போய் நகர் பார்க்கர் அப்படிங்கிற இடத்தை தாக்கி 8 டிசம்பர் 1971 அன்னைக்கு விடியற் காலையில் அந்த இடத்தையும் ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணுறாங்க 10 பேரா SF வீரர்கள். கொஞ்ச நேரத்தில் ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி வந்ததும் கேப்சர் செய்யப்பட்ட வீர்வாவையும் நகர் பார்க்கரையும் ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய பேஸுக்கு திரும்புகிறாங்க 10 பேரா SF வீரர்கள். பேஸுக்கு திரும்ப வந்த சில நாட்கள்லேயே 10 பேரா SF அடுத்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. இஸ்லாம் கோட் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தான் ஆர்மி அதிக அளவிலான ஆயுதங்களையும் வெடிப்பொருட்களையும் குவிச்சு வச்சிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இஸ்லாம் கோட்டில் இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மியோட இந்த அம்யூனிஷன் டம்பை தாக்கி அழிக்கிற பிளானோட 16 டிசம்பர் 1971 அன்னைக்கு மறுபடியும் பாகிஸ்தானுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க 10 பேரா SF. இஸ்லாம் கோட்டுக்கு போனதும் அங்கே எந்த அம்யூனிஷன் டம்பும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம வீரர்கள். இஸ்லாம் கோட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணி அதை ரெகுலர் இன்ஃபேண்ட்ரி கிட்ட ஒப்படைச்சிட்டு இஸ்லாம் கோட்டிலேருந்து அவங்களுடைய பேஸுக்கு திரும்புகிறாங்க 10 பேரா SF. திரும்பி வரும்போது லூமினோங்கிற இடத்துல பாகிஸ்தான் ஆர்மியோட கான்வாய் அவங்கள நோக்கி வரதை நம்ம வீரர்கள் பார்க்குறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் நம்ம வீரர்கள் அங்கே இருக்கிறத பார்க்கல. பாகிஸ்தான் ஆர்மி கான்வாயை தாக்க முடிவு பண்ணி உடனடியாக நம்மளுடைய வீரர்கள் பதுங்கிக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மியோட கான்வாய் பக்கத்தில் வந்ததும் நம்மளுடைய வீரர்கள் அந்த கான்வாய் மேலே திடீர் தாக்குதல் நடத்தி பல எதிரி வீரர்களை நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அந்த கான்வாயை அழிச்சதுக்கு அப்புறமா சேஃபாக நம்மளுடைய பேஸுக்கு திரும்ப வந்துடுறாங்க நம்மளுடைய 10 பேரா SF வீரர்கள். இந்த சாச்ரோ ரைடில் 36 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. 22 பாகிஸ்தான் வீரர்கள் போர்க்கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷனில் நம்ம வீரர்கள் யாருக்கும் எதுவும் ஆகலை. இந்த ஆப்ரேஷன் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி கமாண்ட் பண்ணின லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் அவர்கள் தான். இவர் பிற்காலத்தில் பிரிகேடியர் ரேங்க்குக்கு ப்ரமோட் ஆனார். இந்த சாச்ரோ ரைட் மூலமாக பாகிஸ்தானுடைய 4000 ஸ்கொயர் மைல்ஸை இந்தியா கேப்சர் பண்ணினாங்க. இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய பல ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸையும் இந்திய வீரர்கள் கேப்சர் பண்ணினாங்க. இந்த ரைடை இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்த 10 பேரா SFக்கு சாச்ரோ 1971 அப்படிங்கிற பேட்டில் ஆனர் கிடைச்சிது. இந்த ஆப்ரேஷனை கமாண்ட் பண்ணின லெஃப்டினன்ட் கர்னல் பவானி சிங் அவர்களுக்கு மகாவீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்த மகாவீர் சக்ரா உட்பட 10 கேலண்ட்ரி அவார்ட்ஸ் இந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு.
டெசர்ட் ஸ்கார்பியன்ஸுங்கிற நிக்நேம் உள்ள 10 பேரா ஐஎஸ்எஃப் யூனிட் 1967 தான் உருவாக்கப்பட்டுச்சு. உருவாக்கப்பட்ட 4 வருஷத்துலேயே 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் கலந்துக்கிட்டு உலகத்தோட மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கமாண்டோ ஆப்ரேஷனில் ஒன்றான சாச்சோர் ரைடை செஞ்சு முடித்தாங்க 10 பேரா ஐஎஸ்எஃப். இப்போ வரைக்கும் உலகத்தில் உள்ள பல ஸ்பெஷல் ஃபோர்ஸஸோட முக்கியமான கேஸ் ஸ்டடியாக இருக்குது சாச்சோர் ரைடு. 1971 நடந்த பேட்டில் ஆஃப் கரிப்பூரை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.